ஒரு பிள்ளையை உயர்த்தியும் ஒரு பிள்ளையை தாழ்த்தியும் பார்த்ததுனால என் நிலைமைய பார்த்தா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்னத்த பண்ண, யாரும் இல்லாத அனாதையா கிடக்குனே. ஏ செல்லத்தாயி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது அல்லாதன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன் பாத்துக்கோ. இந்தா உனக்கு பிடிச்ச நல்ல புசு புசு உளுந்த வடை எடுத்துட்டு வந்திருக்கேன் என் மருமக கிட்ட சொல்லி சுட்டி. ஆமா, இதை எடுத்துட்டு வரக்குள்ள நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எழுந்து தின்னுட்டி முதல்ல. காலையில இருந்து எதுவும் திங்காம கிடக்கிய. இப்போ மொபைல் இங்க கூட்டிட்டு வரணுமா வேண்டாமா? அப்பனா நான் சொல்றத கேளு முதல்ல. ஏட்டி செல்லத்தாயி, சொல்லுறத கேளு முதல்ல. எப்ப பார்த்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறவே ஏன்? அவ போனதாவே இருக்கட்டும். அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் மொபைல் உன்கிட்ட வரமாட்டான். உன் மொபைல் உன்கிட்ட வரணும்னா நான் சொல்றத முதல்ல கேளு. இப்படி அழுவாம இரு, தெம்பா உட்காந்துக்கிட்டு இருங்க பாரு. உனக்கு பிடிக்குமே குண்டு குண்டுன்னு நல்லா புசு புசுன்னு வடையை சுட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை சாப்பிடுவாளா? அதை விட்டுட்டு என் மொபைல் இப்படி போயிட்டான், என் மொபைல் இப்படி போயிட்டான்ட்டு அழுதுகிட்டு கிடக்கா. என் வாழ்க்கையில பார்க்காத கஷ்டமாடி சொல்லி. உனக்கு முன்னாடியே என் புருஷன் என்ன வச்சுட்டு போயிட்டான். ஆமா, உனக்காச்சும் புருஷன் பூலோகத்துல இருந்து மேலோகத்துக்கு போயிட்டான். என் புருஷன் எவனையும் இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். ஆமா, அதனால நான் இங்க போய் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன உடஞ்சா போயிட்டு உனக்கு என்ன பிள்ளைங்க தானே விட்டுட்டு போயிருக்கு. அதெல்லாம் வர வச்சுக்கலாம், அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல திங்கிற வேலையை பாரு. உடம்பு நல்லா இருந்தாதான் 4 பேரு நம்மள வந்து பாப்பாங்க. இல்லைன்னா நம்ம 4 பேரை கிடக்கணும். இல்ல பஞ்சு, நீ மட்டும் என் பஞ்சை என்னை விட்டுட்டு போவாம என் கூடயே இருக்கா? அதுதான் சொன்னனே, என் புருஷன் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி வீட்டுக்கிட்டு ஓடனப்போ நீ தானே என் கூட இருந்த. அப்ப எவன் என் கூட இருந்தா? கஷ்டமோ நஷ்டமோ நான் கூட தான் உன்னை வெடுக்கு அந்த நேரத்துல பேசினேன். என்னென்ன விட்டுட்டா போயிட்டா? என் பிள்ளைங்க வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் நீ என் கூட தான் நின்று இருக்கா. இன்னைக்கு ஏதோ உன்னோட போராத காலம் இந்த மாதிரி ஆயிட்டு. அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் பாத்துக்கலாம். நம்ம 2 பேரும் ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்க தான். என்னதான் நாரிக்கிட்டாலும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு. பஞ்சுதான் நல்லா குண்டு குண்டுன்னு போட்டி என் மருமகிட்ட இருந்து புசு புசுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எடுத்துட்டு வரக்குள்ள நான் பாடுபட்டு வந்துக்கோ. ஆமா, எடுத்து வாயில போட்டு அமுக்கி அதுக்கு ஒரு பிளானை வச்சிருக்கேன். மோகன் இங்க வர வைக்கிறதுக்கு. அந்த பிளானை படி இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்றோம். என்ன சொல்றா பஞ்சு? நீ மட்டும் என்னைக்கு என்ன விட்டுட்டு போவாதட்டி நான் என்ன சொன்னாலும் இருப்பாங்க உன் கூட. ஆமா, நீ சொல்ற பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு ஏச்செல்லாம் வாங்கிக்கிட்டு முதல்ல இது திங்கினீடி. சரி அழுவாத. ஏடி சோனி, இந்தா அம்மா நல்லா புசு புசுன்னு வடைய சுட்டு கொடுத்துருக்கா. இந்தா எடுத்துக்கோ, எடுத்து சாப்பிடு சரியா? இந்தா. ஏடி சத்யா, எனக்கு ஒரு டவுட்ரி, உங்ககிட்ட கேட்கவா? உனக்கு தான் மூலியே இல்லை, அப்ப எப்படி சொல்லுவ நீ? கரெக்டா கேளு. அதுக்கப்புறம் நான் கரெக்டா பதில் சொல்லலையா என்னன்னு பாத்துக்கிட்டு எனக்கு மூளை இருக்கா உனக்கு இல்லையான்னு பாப்போம் சரியா? சரி, இந்த உளுந்த வடையில எதுக்குடி ஓட்டைய நடுவுல போடுறாங்க? சொல்லு. இது என்னடி புதுசா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கவ? சொல்லுடி முதல்ல, வாய திறந்து. தெரியலையே, இது கூட தெரியல. ஆமா, இவெல்லாம் என்னை விட 2 வயசு பெரியவளாம். ஏடி, நீ கேட்ட கேள்விக்கும் எனக்கு வயசு அதிகமா இருக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம்? எதனா சம்பந்தத்தோட கேள்வி கேள்றி. சரி, அது இருக்கட்டும். எதுக்குன்னு உனக்கு தெரிஞ்சா சொல்லு. வேற எதுக்கு? எல்லாம் சாப்பிடுறதுக்கு தான். சோனி, உனக்கு வர நக்கல் அதிகமாயிட்டுடி. போடி. யாரோ ஸ்கூல்ல இருந்து போன் பண்றாங்களாம். இந்தாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் சொல்றாங்க. சத்யா, உன்னை கேட்டுதான் போன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சத்யா, என்ன ஏதுன்னு கேலாம். ஏம்மா, என்கிட்ட கூட நான் என்னன்னு கேட்டு சொல்றேன். ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறதுங்க? நாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து பேசுறோம். உங்க வீட்ல இருந்து தான் ஒருத்தவங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. அதனாலதான் நாங்க போன் பண்ணோம். பின்னாடி சொல்றாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டா? ஏட்டி சத்யா, ஒரு நிமிஷம் போன கூட. இங்க பாருங்க, அது ராங் நம்பரு. போனை வச்சிருங்க. எங்க வீட்டுல யாருமே இப்படி எல்லாம் இல்ல. அடி பாவி, என்னமான கரெக்டா தானே சொன்னேன். அடி பாவிங்களா, என்னதான் கன்றாவியோ 2 பேரும். என்னத்தான் படிக்கீங்களோ தெரியல. தின்னு குடுக்கறதெல்லாம் தின்னுட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு வேலை செய்யறது இல்ல. ஒழுங்கு மனித 2 பேரும் வேலையை வந்து செய்யற வேலையை பாருங்க. ஆமா, உனக்கு வேற வேலை இல்ல. இப்ப மத்தால எங்களுக்கு வர சொல்றதே வேலையா இருக்கு. ஏட்டி, யாருன்னே தெரியல பத்தியா? ஸ்டேட் ஃபர்ஸ்டா? அதுவும் நம்ம 2 பேருமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்போம் சொல்லு. ஆமாட்டி, எனக்கும் சிரிப்பா தான் வருது. வருண்டி வரும். உங்களை பணத்தை கட்டி உங்க அப்பன் காசு கட்டி சேர்த்து படிக்க வைக்காம பத்தியா? அதனால உங்க 2 பேருக்கு சிரிப்பு வரும். அங்க இருந்து கரண்டிய தூக்கி அடிச்சான்னு வச்சுக்கோ, 2 மண்டையும் உடஞ்சிரும். ஆமா, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்கடி. ஏட்டி சோனி, இதுக்கு மேல பேசணும் அம்மா உண்மையிலே அடிச்சிருவாட்டி. அமைதியே இருந்துக்கும். அதுவும் சரிதான் சத்யா. ஏடி, ஏதோ இதுவும் சொன்னியா, ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. என்ன பிளானு? என் மொபைல் கூப்பிட்டா வந்துருவானா எப்படி? சொல்லு பஞ்சு, சீக்கிரம் வாய் திறந்து சொல்லு பஞ்சு. இல்லைன்னு சாப்பிட வைக்கிறது கட்டி போய் சொன்னியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உண்மையை தான் சொன்னேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மொபைல் கிட்ட போயிட்டு உதவி கேட்பான். அப்ப அவன் கேட்பான், என்ன அவ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லி அவனை இங்கே இழுத்துக்கிட்டு வரேன். எப்படியாச்சும் நல்ல ஆக்ட் கொடுத்துரு சரியா? அதை வச்சு இங்கே இருக்க வச்சிருவான் அவனை. என்ன சொல்றா?
நல்ல யோசனையா தான் தெரியுது. ஆனா என்ன என்ன வேற எதனா யோசனை வச்சிருக்கியா? ஆனா போனான்னு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்லு, வேற எதனா வச்சிருக்கியா? உன் மகனை கூட்டிகிட்டு வரக்கு நீ பண்ண வேலை கொஞ்சம் நஞ்சமா வேலை பண்ணி வச்சிருக்கா நீ. அவனுக்கு ஓட்ட வீட்டை எழுதி கொடுத்துட்டு அந்த வீட்டை நீங்க தான் ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அது மட்டுமா பண்ணி வச்சிருக்கா? சொத்தை ஒழுங்கா ப்ராப்பரா அவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கியா? அதுவும் இல்ல. ஆமா, நல்லா ஆனா அவனா இழுத்துக்கிட்டு இருக்கவா. பஞ்சே கோவப்படாத. அதுக்கு இல்ல, எதுக்குன்னா அவன் எப்படி வருவான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. போன வாட்டியே ஒரு 2 நாள் முன்னாடி அவளுக்கு மாசமா இருக்கும்போது, குழந்தை பிறக்கும் போது 2 நாள் முன்னாடி எனக்கு உடம்பு சரியா போச்சு. அவன்கிட்ட தான் சொல்லி அவன்கிட்ட வர சொன்ன போயிட்டு அவன் கடையில அப்போ உதவின்னு சொல்லிட்டு போய் கேட்டதுக்கு அவன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அத்தை இப்ப எப்படி வருவான்னு சொல்லிட்டு யோசனையா இருக்கு. கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அப்ப இருந்தவன் வேற, இப்ப இருந்தவன் வேற. நேற்று தானே பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கான் அவனை பாக்குறதுக்கு. அப்புறம் என்ன, பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வந்து காமிச்சிருக்கான்ல, அதை சொல்லி எதையாச்சும் சொல்லி கூட்டிகிட்டு வர முதல்ல. சரியா? நீ ஆக்ட் கொடுக்குற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம சொதப்பி வச்சிடாத கிளவி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் கூட்டிட்டு வா பாப்பா. அவன் வந்ததுக்கு அப்புறம் நடிக்க சொன்னா இப்பவே நடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு எல்லாம் ஆஸ்கார வாடை தான் கொடுக்கணும் தூக்கி. அதோ வரான், ஓடுவோம். இலே இலே இலே. என்ன பஞ்சு பாட்டி ஓடி வந்துகிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? என்ன சொல்லுங்க. எடே, உனக்கு விஷயம் தெரியாதா? உன் அம்மா ரொம்ப சீரியஸா கிடக்காங்க. வா சீக்கிரம் வா போவான். என்னது, என் அம்மைக்கு சீரியஸா கிடக்கா? ஏன் என்னாச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தது, பிள்ளைய கூட்டிகிட்டு வர வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. அப்புறம் என்ன என்னாச்சு? உடனே சொல்லுங்க, விவரமா சொன்னா தானே தெரியும். வா வா, நான் எங்க இருந்து நான் வருது. நான் ஒரு அவசர வேலையா போற பார்த்துக்கோங்க. அதான் அவ பொண்ணு இருக்கால, அப்புறம் என்ன என்ன எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப நின்னுகிட்டு? சொல்லுங்க. எடே, உனக்கு விஷயம் தெரியாதா? உன் மகனை நீ தூக்கிட்டு வந்து அவனுக்கு 10 பவுன் செயின். ஐயா 10 பவுன் இல்லையோ 5 பவுன் தானா? சரி, ஏதோ ஒரு செயின் போட்டாலா, அதுக்கு அவளுக்கு தரலன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டுட்டு அவன் மாமியார் வீட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டா. ஆமா, உன் தங்கச்சிக்கறி. அது மட்டும் இல்ல, அவனுக்கு வந்து கல்யாணமும் நிச்சயம் பண்ணிருக்காங்களாம். உன் தங்கச்சியோட வீட்டுக்காரனுக்கு 2வது கல்யாணம். ஆமா, அதையும் சொன்னேன், நான் கேட்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவும் தேவையில்லை, உன் சொத்தம் தேவையில்ல, சொகமும் தேவையில்லன்ட்டு போயிட்டாளா. அப்போ உன் அம்மகாரி மட்டும்தான் இருக்கா. அதான் அவளுக்கு உடம்பு சரியாம ஆயிட்டு யாருமே இல்லையே நினைச்சு அழுதுகிட்டே கிடந்தா 2 நாளா. நாங்க போனது நேத்து, அவ போனதும் நேத்து. அது எப்படி 2 நாள் அழுதுகிட்டு இருக்க முடியும்? ஐயோ, உளறிட்டுமே என்ன பண்ணுறது? ஏதோ பேசும்போது டக்குன்னு ஏதோ வளரிட்டேன் வாய் தவறி. அதை ஒரு காரணமா காட்டிட்டு இதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருக்கான். ஆமா, இவன் ஒருத்தன் குறுக்கிட்டவன். சீக்கிரம் வாட போவான். உன் அம்மைக்காங்க சீரியஸா கிடக்குன்ட்டு 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. உன் அம்மா மேல உனக்கு அக்கறையே இல்லையா? உன் சோறு ஊட்டி பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி எல்லாத்தையும் வளர்த்துருக்காளா? வா. அதெல்லாம் சரிதான், எங்க அம்மா பண்ணாதான் இல்லைன்னு சொல்ல. இவ்வளோ செஞ்ச அம்மா தான் 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையில தண்ணி ஊத்திக்காத பாடு மட்டும்தான், மற்றபடி எல்லாத்தையும் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டா. இன்னைக்கு வா வான்னா நான் ஏன் வரணும் சொல்லுங்க? நான் எதுக்கு வரணும்? நீ எப்படி பேசலாமையா? உன் அம்மா தானே அது. ஏன் அம்மா தான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைய விட்டுட்டு வரலான்னு போறேன். அங்கன்னு நிக்கிறது கூட என்னால முடியல. ஏன்னா அவங்க அவ்வளோ கேள்வி கேட்கறாங்க, என்ன அப்படிதான் அசிங்கப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு சொல்லு? என் அம்மையும் என் தங்கச்சி பேச்சும் கேட்டுக்கிட்டு ஆடினதுனால தானே வந்த வேணே. இல்ல, அம்மனா இப்படிதான் இருக்கணுமா? சொல்லு சொல்லு. அவ ஏதோ கூறு கட்டு போய் பண்ணிட்டா, அதுக்கு என்னத்த பண்ணுறது? சரி வாயா, உடம்பு சரியால இல்லாத நேரத்துல இப்படி பண்ணக்கூடாதியா? வா, எனக்காக வா. நான் உனக்காண்டி எவ்வளவு பண்ணிருக்கேன், உனக்காண்டி நின்றுக்கலையா? வாயா வா. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. உன்னை இல்லைன்னா யாரையாச்சும் பார்த்தாதான் அவளுக்கு கொஞ்சம் மனசு ஆறும். அதுக்காண்டி தான் சொல்றேன். என்னமோ சொல்றீங்க, சரி உங்களை மதிச்சு வாரேன், வாங்க போவோம். செல்லத்தாயி நாங்க எல்லாரும் வாரோம். எம்மா, என்ன பண்ணுது உனக்கு சொல்லு? ஐயா வந்துட்டியா? என் அம்மா வந்துட்டியா? அம்மைய விட்டு போவாதையா? அம்மா கூடயே இரியா? அம்மைக்கு ஏதோ பண்ணுதியா? அது எப்படி? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க. இப்ப தானே ஒரு வடையை சுட்டு கொடுத்தேன், நல்ல ஒரு பேட்டு வடையை அடிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ உடனே எப்படி உடம்பு சரியாம போச்சு உங்களுக்கு? இவ வார ஒருத்தி நடுவுல பேசிக்கிட்டு இருப்பா. எடி, உன்னை யாரடி வர சொன்னா? உன்னை யாரும் கூட்டாங்களேப்பா? உன் வீட்டை தேடி போடி. இங்க எதுக்கடி வந்திருக்கா நீ? கிளவி, நீ ஏதோ பிளான் பண்றன்னு மட்டும் தெரியுது. அதனாலதான் சின்ன பொண்ணு என்ன அனுப்பி விட்டுருக்கா. என்ன பிளான்னு எனக்கு தெரியட்டும். அப்ப இருக்கு சின்னதோர கிட்ட சொல்லி உனக்கு. ஆமா, தேவையில்லாத பிளான் எல்லாம் பண்ணாத சொல்லிட்டேன். மாமியாரே, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க நீங்க? அவங்க என்ன நல்லவங்களா? அவங்க மாசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு விரட்டுனவங்க. அவங்களுக்கு எதுக்கு உதவி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க? ஏடி, உங்க 2 பேரும் எவடி இங்க கூட்டா? முதல்ல உங்க வீட்டை பார்த்து ஓடுங்கடி. ஏம்மா, என்னாச்சுமா? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா, என்னாச்சு சொல்லுமா? ஐயா, எனக்கு முதுகுலாம் வலிக்குதியா, காலெல்லாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. அம்மைய விட்டு எங்கேயும் போவாதையா, அம்மா கூடயே இரியா. சொல்லி கொடுத்தா மாதிரி பேசிட்டா. பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. பெட்டி வசந்தி, இவ ஏதோ பிளான போட்டுட்டா என் மாமியார்காரி. இதை நடக்க விடக்கூடாது டி. ஆமா, நடக்க விடக்கூடாது. ஆமாக்கா, சரியா சொல்றீங்க. நம்ம சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணி உடனே அவளையே என்னவாச்சும் சொல்லி சின்னதோர அண்ணகிட்ட பேச சொல்லணும். இல்லைன்னா கதையே மாறிட பார்த்துக்கோங்க. ஆமா, 2 கேள்வியும் சேர்ந்து எதையோ ஒரு பிளான போட்டுட்டாளுங்க. ஏம்மா, அப்ப வா, சரி வா,
நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நீ வர இப்படி இருக்குன்னு சொல்றியா? வாமா. இவன் ஒருத்தி கூடு கேட்டவன் அம்மன் அம்மன்னு சொல்லிட்டு பின்னாடியே பேருமா இதென்ன ஏமாத்தனான்னு கூட தெரியாம சின்ன பொண்ணுலாம் இவனை வச்சு எப்படித்தான் சமாளிக்குதுன்னு தெரியலடி. ஏம்மா என்னம்மா பண்ணுது சொல்லுமா. ஐயா அம்மா கூடயே இரியா, நீ எங்கேயும் போயிடாதயா, அம்மா கூடயே இரியா. ஆமா சின்னதர, நீ இல்லன்னு வச்சுக்கோ, உன் அம்மைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. நாங்கெல்லாம் இப்ப கிளம்பிடுவோம், நீ தான் இருந்து பாத்துக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நாங்க வந்து எட்டி பாத்துக்கிறோம், பக்கத்துல தானே இருக்கோம், அவங்களுக்கு வேலை இருக்காதோ. ஏடி உங்களை யாராச்சும் இப்ப கேட்டாங்களா? உங்க வீட்டை பார்த்து ஓடுங்கடி, எத்தனை வாட்டி சொன்னாலும் இவங்களுக்கு குறைக்காது. ஏ கிழவி, உன்னை யாராச்சும் இங்க வர சொன்னாங்களா? நீதான் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கா. வீட்டு சைடு வா, முதல்ல உன் காலை உடைச்சி அடுப்புல வைக்கிறேன். நம்ம போயிட்டு சின்ன பொண்ணுகிட்ட இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவோம். அம்மா ஒரு வழியா அனுப்பியாச்சு. இனி பிளான் ஆரம்பிக்க வேண்டியதான்.